இன்றைக்கி நம்ம தக்காளி சூப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸு தக்காளி 5 பழம் எடுத்திருக்கேன், 2 பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். அப்போ கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் நார்மலாக இருக்கும், சூப்பு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. 2 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு பச்சை மிளகா, இது பீட்ரூட்டு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக, 2 வெள்ளைப்பூண்டு, இது கொத்தமல்லி தண்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா தக்காளி சூப்பார் தெரியாது, கொத்தமல்லி சூப்பார் ரொம்ப வாசனை தெரியக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். அதனால் கொத்தமல்லி தண்டு கொஞ்சம், 1 ஸ்பூன் வெண்ணெய், சிறிதளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் மிளகுத்தூள், இது மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன். நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கிறேன். ரெண்டு பல் பூண்டு, வெங்காயம் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியது, கலர் மாற வேண்டியது இல்லை. லைட்டாக அந்த கண்ணாடி பழம் மாதிரி லைட்டாக வந்தால் போதும். பச்சை மிளகா சின்ன துண்டு போட்டிருக்கேன். பீட்ரூட்டு ஒரு சின்ன துண்டு, தக்காளி பழம் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போடுறேன், அப்புறம் மீன் போடுறேன். வதங்கட்டும் நல்லா. கொத்தமல்லி தண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன், அதில் நல்லா குழைய வந்துடும். நல்லா குழைய வேகட்டும். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆறட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கலாம். ஆறிடுச்சு, ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு மிக்சியில். இப்போ வடிகட்டியில் நம்ம ஜார் அலசி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தண்ணி வடிகட்டிக்கலாம்.
சின்ன வெங்காயம் போட்டிருக்கறனால கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், சூப்புக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வடிகட்டி எடுத்துடலாம். வாங்க சூடு பண்ணலாம். நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் பெப்பர் போடணும். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் எதுவும் போடாமல் சூப்பு நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், இந்த சூப் வந்து 4 பேர் குடிக்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா இருக்குது. எப்போ சூப்பு குடிக்கலான்ற ஆவலை தூண்டுது. ஒரு கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, திக்காக இருக்குது. இந்த அளவு இருந்தால் போதும். இந்த சூப் வந்து 4 பேர் குடிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் பட்டர் போட்டிருக்கனால ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மழை காலத்தில் குளிர்காலத்தில் குடிக்கிறதுக்கு இதமாக இருக்கும் தக்காளி சூப்பு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.